கைஸ் இங்கே பாருங்க ஜஸ்ட் மிஸ். ஒரு இன்ட்ரோ கொடுத்துக்கலாம். என்னங்களா பயப்படாங்க இருங்க. என்னதான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கு கைஸ். அளவில் அப்படியே பூந்து வந்துட்டோம். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வண்டிக்கு வந்து நம்பர் பிளேட் ஓட போகிறோங்க. வண்டி எடுத்து கிட்டத்தட்ட 1 மாதம் ஆக போதுங்க. நம்ம வண்டி எடுத்து வந்து கோயம்புத்தூர் தான் ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம TN43 வேணும்னு சொல்லிட்டு வந்து கூடலூர் நீலகிரி சர்வீஸ் பண்ணோம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்பர் பிளேட் வந்து கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. நம்ம வண்டியை ரெஜிஸ்டர் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா நம்ம நம்பர் பிளேட் அந்த நம்பர் வந்துருச்சுங்க. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரரி ஷீட்டு மாதிரி பேப்பர் மாதிரி போட்டு நம்ம ஓட்டிகிட்டு இருந்தோம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நம்பர் பிளேட் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறாங்க. அது எங்கே போயிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் வந்து பார்த்தீங்கன்னா அவந்தியா இருக்குங்க. SNR காலேஜ் பற்றி தான் பார்த்தீங்கன்னா இந்த Yamaha ஷோரூம் இருக்கா, சர்வீஸ் சென்டர் இருக்கான். ஸோ அங்கே தான் போயிட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஓப்ஸ் காலேஜ் இருக்கு இல்லையா, அந்த வழி தான் போக போகிறோம். அங்கே போயிட்டு ஆதித்யாவில் போயிட்டு அந்த Yamaha அந்த நம்ம நம்பர் பிளேட் இருக்கு இல்லைங்களா, நம்பர் பிளேட் அந்த கார்னரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் கலர் மாதிரி இருக்கும். ஸோ அது ஒட்டினா தான் நல்லாயிருக்கும். ஸோ அதை வாங்கிட்டு நம்ம போக போகிறோம். ஓகே கேஸ், இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்பர் பிளேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுற வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஓகே கேஸ், நீங்கள் யாரும் சேனலுக்கு வந்து ஃபஸ்ட்டு வரைக்கும் மக்கள் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே கேஸ், பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மோட்டோ லாக் பண்ணிட்டு அப்படியே பேசிட்டே போவோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வண்டியை காமிச்சிடறேன். கீழே தான் வண்டி இருக்குது, வாங்க கீழே போவோம். கைஸ், இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து TN40 அந்த பேப்பர் மாதிரி ஒட்டியிருந்தோம். சரி, இன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா நம்ம நம்பர் பிளேட் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். பேக்கில் வந்து எதுவுமே பண்ணலைங்க. பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம இது மாதிரி தான் இருந்துச்சு. பேக்ஸ் எதுவுமே ஃபிட் பண்ண முன்னாடி மட்டும் தான் போட்டிருந்தோம். ஓகே கேஸ், பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மோட்டோ லாக் பண்ணிட்டு வந்து கன்டினியூ பண்ணலாம். ஓகே கேஸ், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹலோ கைஸ், ஃபைனலாக கிளம்பிட்டோம். இப்போ கரெக்டாக எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம சிக்னல் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இங்கே அரவன் கோயில் கூட இருக்கும். அரவன் கோயில் தெரியுமான்னு தெரில. இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே தான் கைஸ் இருக்கும் சிக்னல். கரெக்டாக எங்கன்னா சிக்னல் நிற்கிறோம் கைஸ். சிக்னலில் போட்டாங்க. சீக்கிரம் போயிட்டு வரணும் கைஸ். கரெக்டாக பார்த்தீங்கன்னா சிக்னல் தாண்டி போயிட்டுருக்கோம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எந்த வழியில் போகிறோம் பார்த்தீங்கன்னா ஓப்ஸ் காலேஜ் வழியில் தாங்க கைஸ் போகிறோம். ரொம்ப நாள் ஆச்சு இந்த வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் பைக் வந்து ரைட் பண்ணதே கிடையாதுங்க. இதான் ஃபஸ்ட் டைமு. கரெக்டாக சிக்னல் உங்களுக்கு பஸ் ஸ்டாண்டு. நம்ம வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரம் போயிட்டு வரணும் கைஸ். முக்கியமான வேலை ஒன்று இருக்குது. ஆனால் இந்த வழி பார்த்திங்கன்னா பயங்கர டிராஃபிக்காக தான் இருக்கும். எப்போயுமே பார்த்திங்கன்னா இங்கே வந்து பயங்கர டிராஃபிக் தான். அது இந்த 3 மணி இப்போ டைம் கரெக்டாக பார்த்திங்கன்னா 2:30 மணி நம்ம ஆயிருக்குங்க. ஸோ நம்ம வந்து லஞ்ச் டைப்பில் தான் பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா லஞ்ச் டைப்பில் தான் போயிட்டுருக்கோம். இதே லஞ்ச் டைம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1/2 hour தான். பட் இப்போ சொன்னனால பார்த்தீங்கன்னா சரி போயிட்டு வா அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நம்ம சீக்கிரம் போயிடணும். இப்போ பாருங்க எப்படி டிராஃபிக் இருக்குது பாருங்க. கரெக்டாக அந்த சர்வீஸ் சென்டர் எங்கே இருக்குன்னு தெரியாது நம்மளுக்கு. கரெக்டாக அந்த சர்வீஸ் சென்டர் எங்கே இருந்தாலும் தெரிஞ்சால் கூட பரவாயில்ல. பட் அதுவும் தெரியாது. டிராஃபிக் தான் கைஸ். இங்கே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கார்னர் தான். உள்ளே வெளியே அப்படியே போயிட்டே இருக்கனால நம்ம கொஞ்சம் பார்த்து போகிறது நல்லது. டிமார்ட் போனுங்க. ரொம்ப நாளாச்சு டிமார்ட் போயிட்டு நம்ம சில விஷயங்கள்லாம் வாங்க வேண்டியது இருக்குது. ஐயோ, இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம ESIயில் இருக்கோங்க. ESI கொரோனா காலத்தில் ஐயோ ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க. அன்றைக்கே நம்மலாம் போய் சேர்ந்துருப்போம். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சு. அந்த மாதிரி சிச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா யாருக்கும் வரக்கூடாதுங்க. ஸோ நான்லாம் பார்த்தீங்கன்னா கடைசியாக எனக்கு ஒரு காய்ச்சல் வந்துச்சுங்க. கொரோனா மாதிரி கொரோனா கிடையாது. பட்டு அந்த கொரோனாக்கு உண்டான எல்லா சிம்டம்ஸ் எனக்கு இருந்துச்சுங்க. வந்து பார்த்ததுக்கு அப்புறமேல பார்த்தீங்கன்னா நான் முடியல. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், லீவு கேட்டு பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டேன். லீவே இல்லை. அப்போ எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா லீவு தான். பட் இருந்தாலும் என்னென்னா வந்துட்டு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக எனக்கு மூச்சு திணற மாதிரி இருந்துச்சு. போய் டாக்டருக்கு போய் நின்றா டாக்டர் பார்த்தீங்கன்னா எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டாக்டர்கிட்ட நிற்கிறாங்க. ஒரு 50-100 பேர் நிற்பாங்க. அங்கே நிற்கிற கூட இடம் இல்லைங்க. எல்லோரும் பார்த்தீங்கன்னா டாக்டர் எனக்கு கை வலி கால் வலி எல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அங்கே அப்படியே சொல்லிகிட்டு இருக்காங்க. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அக்கா மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. ஐயோ, எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா பயங்கர பயங்க. ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷனாக நீ வரக்கூடாதுங்க. டிராஃபிக் ஐ டோன்ட் லைக் டிராஃபிக், பட் டிராஃபிக் லைக் வித் மீ. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டைம் பார்த்தீங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட ஆயிடுச்சு. நம்ம வந்து இன்னுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஓப்ஸ் காலேஜை போயிட்டு அங்கே போய்ட்டு நம்ம ஆதித்யா ஷோரூம் அந்த ஸ்பேர் ஸ்பாட்ஸ்லாம் வைப்பாங்க இல்லைங்களா, அந்த ஷோரூம் எங்கே இருக்குன்னு தெரியாது. ஸோ அதை வேறு நம்ம பார்க்கணும். ஆனால் ரொம்ப நாள் ஆச்சுங்க இந்த ஒரு ஓப்ஸ் காலேஜ் அப்படின்ற இந்த ஒரு வழியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பைக் ஓட்டுனதில்லை. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்ம பைக் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைமு. ஸோ நம்ம வந்து ரைட் பண்ண போகிறோம். நிறைய இடங்கள் வந்து நம்ம ரைட் பண்ண பிளான் பண்ணியிருக்கோம். பட் அதுக்குண்டான வந்து நம்மளுக்கு அந்த சிச்சுவேஷன் அமையலைங்க. கண்டிப்பாக பார்த்திங்கன்னா நிறைய இடத்துக்கு வந்து நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். ஹலோ கைஸ், இப்போ நம்ம எங்கே இருக்க பார்த்தீங்கன்னா ஓப்ஸ் காலேஜ் தான் கைஸ் இருக்கோம். ஓப்ஸ் காலேஜ் பார்த்திங்கன்னா பயங்கர டிராஃபிக்காக இருக்குது.
ஆதித்யா வேறு எங்கே இருக்குன்னு தெரியலையே. தெரிஞ்சால் கூட நமக்கு தகுந்த மாதிரி போகலாம், பட் அது தெரியல. இப்போ இந்த சைடு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது கைஸ். அளவில் அப்படியே பூந்து வந்துட்டோம். பட் ஆதித்யா எங்கே இருக்குன்னு தெரியலையே, அதான பிரச்சனை. அது எதுலேயும் பார்க்கவும் இல்லை, மேப்லேயும் பார்க்கல, எங்கேயாச்சும் கடை லொக்கேஷன் எதுவுமே தெரியாது. எங்கே இருக்குன்னு தெரியலையே, அதான பிரச்சனை. தெரிஞ்சால் கூட நம்ம தகுந்த மாதிரி வண்டி ஓட்டிட்டு போகலாம். ரைட்டா லெஃப்ட் சைடா? ஆனால் இங்கே ஆதித்யா ஷோரூம் எங்கண்ணா இருக்குது தெரியாது. இப்போ நம்ம எங்கே இருக்க பார்த்தீங்கன்னா விவோசி பார்க் அந்த ஏரியாவில் தான் கைஸ் இருக்கும். கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம போயிட்டுருக்கோம். பக்கத்தில் இருக்குங்க காந்தி. இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா காந்திபுரம் அந்த கார்னர்லேயே பார்த்தீங்கன்னா அந்த ஆதித்யா அப்படின்னு சொல்கிற இந்த ஸ்பேர் பார்ட் சப்போர்ட்ஸ் பண்ணுற அந்த ஷாப் இருக்குங்க. தேவையில்லாமல் அலைச்சலுங்க. அங்கே கரெக்டாக அங்கே ஃபஸ்ட்டு நம்ம பிளான் பண்ணி வந்துட்டோம்னா அவங்க வாங்கிக்கலாம். நான் என்ன நினச்சேன்னா சோப்ஸ்ன்னு சொல்லுவோம், நான் வந்து மெயின்லேயே இருக்கும் அப்படின்னு நினச்சேன். அப்புறம் பார்த்தா சந்து புந்துன்னு என்னமோ சொல்லிட்டு இருந்தாங்க. சரி, நம்ம அங்கே அலைஞ்சிட்டு இருக்க நேரத்துக்கு நம்ம வந்து போய் நம்ம இங்கேயே போய் வாங்கிட்டு போயிடலாம். அதுதான் கைஸ் இங்கே வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஒரு 3 மணி 4 மணி ஆகிட்டாவே அவ்வளோதாங்க. நம்ம வண்டி ஓட்ட முடியாது டவுனில், செம்ம டிராஃபிக்காக இருக்கும். அதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம சொல்ல முடியாது, பயங்கர டிராஃபிக் தான். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும். குளிர் பாருங்கள் எவ்வளோ பெரிய குளிர். கைஸ் காந்திபுரம் வந்துட்டோம். சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள், அழகாக இருக்குல்ல. ஏம்பெல்லாம் கட்டி நல்லா கார்டன் மாதிரி செம்மையாக இருக்குது. நல்ல ஒரு மார்னிங் டைமில் வந்து ட்ராவல் பண்ணும்போது நல்ல ஒரு எப்படி சொல்கிறதுங்க, ரிலாக்ஸேஷனாக இருக்கும். கைஸ் இங்கே பாருங்க, ஜஸ்ட் மிஸ் ஆதித்யா. இங்கே வந்து கொஞ்சம் பார்த்து தான் கைஸ் போகணும். இங்கே பார்த்தீங்கன்னா அன்றைக்கே ஒரு லாஸ்ட் வீடியோ சொல்லியிருப்பேன் நான், ஈவினிங் டைமில் இங்கே வந்தோம்னா பார்த்து போகணும் அப்படின்னு. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா டிராஃபிக் தாங்க இங்கே. ஏன்னா ஈவினிங் பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஷாப்ஸ் ஜாஸ்தி இருக்கலாம், பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் பண்ண வருவாங்க. ஸோ பார்த்து தான் போகணும் போகலாம். ஸோ மெதுவாக போகிறது நல்லது. நம்ம எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா சேஃப் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ கொஞ்சம் பார்த்து போவோம். லெஃப்ட் சைடு தாங்க இருக்கும். இங்கே எனக்கு தெரியுங்க. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டைம் வந்தாங்க. எப்போனா ஹெல்மெட் வாங்க இருக்குது. அப்போ ஒரு பைக் வச்சுருந்தேன், பல்சர் வச்சுருந்தேன். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் கட்டாயம் அப்படின்னு சொன்னாங்களே கவர்மெண்ட்டு. ஸோ அன்றைக்கி வந்தாங்க இங்கே. அன்றைக்கி வந்து லைனில் நின்றுருந்தேன் ஹெல்மெட் வாங்க இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் வந்து வரோம். கைஸ் ஃபைனல் நம்ம வந்துவிட்டோம் ஆதித்யா. ஓகே கைஸ், நான் ஃபுல்லாக போய் வாங்கிட்டு வந்துடுறேன். கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே தான் கைஸ் ஆதித்யா. கரெக்டாக பார்த்தி இங்கே தான் கைஸ் 2 வீலர் ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் இங்கே தான் கிடைக்கும். ஓகே, நம்ம போய் உள்ளே போய் வாங்கிட்டு வந்தோம். ஹலோ கைஸ், ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஆதித்யா போயிட்டு வாங்கிட்டு வந்துட்டோங்க. வாங்கிட்டு அப்படியே போயிட்டுருக்கோம். அவங்க வந்து 5 மணி வரை தான் பார்த்தீங்கன்னா அவங்க சர்வீஸ் சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிட் பண்ணி தருவோம் அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் Yamaha சர்வீஸ் சென்டர் எங்கண்ணா இருக்குது? Yamaha சர்வீஸ் சென்டர், Yamaha சர்வீஸ் சென்டர் நேராக போனோமா ராயபாஸ்னு ரோடு இருக்குது. ஓகேண்ணா. அது பக்கம் சந்து ஃபஸ்ட்டு Yamahaன்னு ஒரு சின்ன போர்டு தான் இருக்குது. சரி சரி சரி. முதல்ல இது இருக்கும், ராயபாஸ் ஹோட்டல் இருக்கும். ஓகே, 42 ரூபா போட்டிருக்கு போர்டு. இந்த போர்டு முடிகிற இடத்துல உள்ள நுழைஞ்சு. சரிண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. கைஸ் அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா வழி சொல்லிட்டாரு. நெக்ஸ்ட் டைம் போது நேராக போக வேண்டியதான். ஒரு அங்கே நம்பர் பிளேட் போட்டு தருவாங்களா? நம்பர் பிளேட் உள்ள சொல்லிட்டீங்களா? இல்லை சொல்ல, இப்போ தான் வரேன். உள்ள சொல்லிடுங்க. வண்டி இம்பார்ட்லாமா இங்கே? எங்கே எடுத்துருக்க வண்டி? இங்கே சிங்கானூர் ஆர்பி.
ஹலோ கைஸ், ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இங்கே வந்துவிட்டாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 4 மணி நேரம் ஆச்சு. நம்ம வந்து இந்த நம்பர் பிளேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் கலர் இருக்கீங்களா, மேலே கோட்டிங் மாதிரி இருக்கீங்களா, வாங்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அலைஞ்சிட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா வந்துவிட்டோம். இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் மட்டும் எழுதி கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம ரெஜிஸ்ட்ரி நம்ம நம்பர் பிளேட் அடிக்கிற இல்லைங்களா, அவங்களே பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் கலர் அந்த கோட்டிங் இங்கேயே வச்சிருக்காங்களாம். ஸோ 250 rupees ஆகும்னு சொன்னாங்க. நான் வாங்கிட்டு வந்துட்டேன் தெரியாமல். ஸோ ஓகே கைஸ், நம்ம வந்து நீங்கள் யாராச்சும் வந்தீங்கன்னா மறக்காமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் நேராக இங்கே வந்துருங்க. ஏன்னா இப்போ நான் வந்து தான் சொல்லுவேன், அந்த டைமுக்கு வந்து நம்ம சேவிங்ஸாக இருந்திருக்கும். ஸோ வந்து கிட்டத்தட்ட 2 மணி நேரத்தில் வேஸ்ட் ஆயிடுச்சு. உள்ள நம்பர் சொல்லியிருக்கேன். ஸோ வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க. ப்ளீஸ் நம்ம வண்டி வந்து அப்படி இங்கே பார்க் பண்ணியிருக்கோம். கூட சீக்கிரம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம நம்பர் பிளேட் ஃபிட் பண்ண போகிறோம். இது ஒன்று நமக்கு அந்த TN43 பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஃபிட் பண்ணுற ரொம்ப வண்டியோட அழகே இன்னும் கொஞ்சம் அழகாகிடும். சூப்பராக இருக்கும். இது கிளைமேட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மழை வர மாதிரி இருக்குது. ஓகே கைஸ், இந்த ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா வந்துடுவாங்க. வந்தோம் பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் பிளேட் வந்து பிரிண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே கைஸ், வெயிட் பண்ணுங்கள். சரி, ஒரே நிமிஷம் ஒரு இன்ட்ரோ கொடுத்துக்கலாம். பயப்படாங்க இருங்க. என்னதான் நீங்கள் ஃபிட் பண்ணுங்க. நான் வீடியோ மட்டும் எடுத்துக்கிறேன். நீங்கள் எதுவும் பயப்படாங்க. நீங்கள் ஃபிட் பண்ணுங்க. ஹலோ கைஸ், ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம நம்பர் பிளேட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் தான் கைஸ் ஆச்சு. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பிரிண்ட் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. இப்போ வந்து நம்ம வண்டிக்கு வந்து மாட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ப்ரோ உங்கள் நேம் ப்ரோ? விக்கிங்களா? ஹாய் சொல்லிடுங்க ஒரு ஹாய். ஹாய் கைஸ், விக்கி ப்ரோ தான் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் பிளேட் வந்து மாட்ட போகிறாரு, ஃபிட் பண்ணி கொடுக்க போகிறாரு. இங்கே வந்து நான் ரொம்ப லேட்டாகவும் நினச்சேங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு 5 minutes கூட ஆகலை. ரொம்ப சீக்கிரம் முடிச்சிட்டாங்க. மழை வர மாதிரி கைஸ். நம்ம முடிச்சு சீக்கிரம் வீட்டுக்கு போவோம். ஓகே கைஸ், நம்ம வந்து இப்போ நம்பர் பிளேட் ஃபிட் பண்ணிட்டாங்க. ஸோ அதை உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி ஃபிட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அதை பாருங்கள். எப்படி யூடியூப்ல எடிட் பண்ணி தான் போடுவீங்க? எடிட் பண்ணி தான் போடுவேன். கேஸ் வெட்டிக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் பிளேட் மாட்டிட்டோம். இப்போ தான் கேஸ் வண்டி பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்குது. அதுலேயே பார்த்தீங்கன்னா TN43 ரொம்ப நம்மளுக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு சீரீஸு. அப்படியே பேக் சைடு பார்க்கலாம் வாங்க. அவ்வளோதானா? I love the chase and the hunt and I set the pace when I'm running. ஹலோ கைஸ், ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம வண்டிக்கு வந்து நம்பர் பிளேட் போட்டு வந்துட்டாங்க கைஸ். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு ட்ராவல் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அட்வென்ச்சர் நல்ல பிளேஸஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து நான் போட போகிறேன். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா அந்த வீடியோஸில் நீங்கள் பார்க்கணும் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே கைஸ், உங்களை வந்து நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்க்குறேன். டாடா, பை பை.